ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னா கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. 200 அடிச்சும் அவங்களால ஜெயிக்க முடியாது, பவுலிங் வீக்னஸாக இருக்கிறதுனால. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்க. அதுலேயும் கேகேஆர் 220 அடித்தும் அவங்களால வின் பண்ண முடியல. சேசிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி சேசிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணியிருக்கு. சரி, இது இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஈடன் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ்னால் ஷார்ட்டாக இருக்கும். 6-4 அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 206 இருக்கும். ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. சேசிங் பண்ணுற செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி வாங்க நம்ம லைனப்பை பார்த்துடலாம். கேகேஆரோட லைனப் நம்ம பார்த்துடலாம். ஃபின் அலன், அஜிங்கா ரஹானே, அங்கிரீஸ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், கேமரன் கிரீன், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், அனுகுல் ராய், வைபவ் ஹராரோ, வருண் சக்கரவர்த்தி, பிளெஸிங் புசரமானி. இவங்க கீ பிளேயர்ஸ் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் அஜிங்கா ரஹானே 67 ரன் அடித்தார் மும்பை கூட, அதனால் கீ பிளேயர்ஸாக இருப்பார். அங்கிரீஸ் ரகுவன்ஷி அவரும் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஃபின் அலன் அவரும் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணார். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்சில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. பவுலிங்லேயும் பவர் பிளேயில் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆடினாருன்னா ஒரு 30-40 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. பவுலிங் வருண் சக்கரவர்த்தி ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பார். முசரபானி, வைபவ் ஹராரோ இவர் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. வாங்க எஸ்ஆர்எஸோட லைன் அப் நம்ம பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அங்கித் வர்மா, ஹர்ஷ் துபே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயந்த் உடன்கட், இஷான் மலிங்கா, டேவிட் பயன். இவங்க கீ பிளேயர்ஸ்னு யாராவது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். இஷான் கிஷான் லாஸ்ட் மேட்ச்சே 80 ரன்ஸ் அடித்தார் ஆர்சிபி கூட. ஸோ இந்த வாட்டியும் அடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஜெயந்த் உடன்கட், இஷான் மலிங்கா, பவுலிங்கில் ஹர்ஷல் பட்டேல், பவுலிங்கில் கீ பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கேம் சேஞ்சஸ் யாராவது இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால பேட்டிங் பண்ண முடியும். பேட்டிங்கில் ஒரு 30-40 ரன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயிலே விக்கெட் எடுத்து ஆப்போசிட் டீமோட ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் இதில் யார் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் லாஸ்ட் மேட்ச் 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சும் அவர் அடிக்கிறதுக்கு ஒரு மோர் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ரெண்டு டீமும் ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கிறதுனால எந்த டீமுக்கு கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. நான் வந்து எட்ஜ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. ஏன்னு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறதுனால ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எப்படி அவங்கள வின் பண்ண முடியும்ன்ட்டு, பவுலிங் பண்ண முடியும், எப்படி பேட்டிங்கில் அவரை கேப்பபிள் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கேகேஆருக்கு 52% கொடுக்குறேன். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 48% கொடுக்குறேன். மோர்லி பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு வின்னிங் மோர் சான்சஸ் அது இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.